இதையே செலக்ட் பண்ணிடலாம். இதுதான் பெஸ்ட். இந்த நூலா? இல்ல சார், நான் வரேன். இந்த நூலா சார்? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஏன்னா எங்களுக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சுப்பு சார் கிட்ட கேளுங்களேன். ஏன்னா அவருக்கு இதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு. குட் ஐடியா சார். சுப்பு சார், கொஞ்சம் இங்க வாங்கலேன். வரேன் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், இந்த நூல்ல எந்த நூல் தேவநந்தினி செயல்களுக்கு நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். புது மேனுஃபேக்சரரை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா சார்? நான் ரொம்ப சாதாரணமான ஆளு சார், என்ன போய் இதெல்லாம் கேட்குறீங்களே? இதுல உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நீங்க செய்யற ஒரு ஹெல்ப்பா நினைச்சு செய்யுங்க. சார், அவர் இதை செலக்ட் பண்ண சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அதையே செலக்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க செலக்ட் பண்ண நூல் அதை ட்ராப் பண்ணிடுங்க. அவருக்கு தான் நம்மளை விட நிறைய நாலேஜ் இருக்குல்ல. சோ சுப்பு சார் சொன்னதே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பட் சார், எதுக்கும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? நோ நீட் மீரா. அவர் செலக்ட் பண்ணதே இருக்கட்டும். நீ இன்வெஸ்டர்ஸை கூட்டிகிட்டு கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. See you guys. ஓகே சார். பாய். பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே சார். பாய் சார். தேங்க்யூ. என்ன சார் நீங்க எல்லாம் பார்த்து சூர்யா சார் கிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்க, அவரை எங்கேன்னு கிளப்பி விட்டுருவீங்கன்னு பார்த்தா அத பத்தி பேசாம வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது மீரா? அவர் ஆரம்பிக்கும் போதே பியூர்லி பர்சனல்னு சொன்னா நாங்க அதுக்கு மேல என்ன சொல்றது? எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. வாங்க போலாம். இவங்களை நம்பி வந்தா இவங்க எப்படி சொல்றாங்களே, சூர்யா சார் என்ஜாய் பண்ணட்டுமா? சொல்றதுக்கு இவங்க யாரு? புல்ஷிட். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. என்ன சுப்பு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத சுப்பு, உன் முகரைய பார்த்தா எனக்கு தெரியாதா? குண்டு புஷ்பா, உங்ககிட்ட மறைக்க முடியுமா? அது நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேனா, அங்க சூர்யா சாரை பார்க்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படின்னா முன்னொரு தடவை நம்ம கடையில தேவநந்தினி சாரியை பத்தி சர்வே எடுக்க வந்தாங்களே அவங்க. சொல்லு. அவங்க அந்த தேவநந்தினி சேலைக்கு எந்த நூலை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்ன பார்த்தவொடனே, சுப்பு சார் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இதுல எந்த நூல் தேவநந்தினி சாரீஸ்க்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு கேட்டாங்க. நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதான். ஓ, அதுக்குதான் முகத்துல இப்படி பிரகாசமா பல்ப் எரியுதா? ஆனா சுப்பு, நீ இல்லனாலும் சூர்யா சாரே அதை செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஏய் மண்டு மண்டு, உன் மரமண்டைக்கு ஏதாவது நான் சொல்றது ஏறுதா? சூர்யா சார் ஆக்சுவலா தப்பான நூலை செலக்ட் பண்ணாரு. நான் தான் இந்த நூலு தப்பு, இது வேண்டான்னு சொல்லி நல்ல நூலா செலக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு வந்தேன். அத புரிஞ்சுக்க. ஓ, உன் திறமைய சொல்லணுமா சுப்பு? அது சூர்யா சார சொல்லி ஒன்னும் குத்தல்லம்மா. அவரு ஏசி ரூம்லயே வாழறவரு. அவருக்கு இந்த நூலை பத்தி என்ன தெரியும்? ஊர் ஊரா அலைஞ்சி திரிஞ்சு ஒரு அனுபவத்துல படிச்சு தெரிஞ்சுக்கினா தான் நூலை பத்தின தன்மை தரம் எல்லாம் தெரியும். நாம அது மாதிரி போய் கஷ்டப்பட்டு வந்தவங்களா, நமக்கு அதை பத்தி தெரியுது. அதனால நம்மளால கரெக்டா சொல்ல முடியுது. அவரை குற்றம் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஒரு சேலைய நூல்ல இருந்து உருவாக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு சிற்பி மாதிரி. எப்படி ஒரு சிற்பி கல்லுல தேவையில்லாத போர்ஷன் எல்லாம் வெட்டி எடுத்து போட்டு அதுல ஒரு கடவுளை உருவாக்குறானோ, அந்த மாதிரி ஒரு அருமையான கலை. அந்த சிருஷ்டிக்கு உருவாக்க ஒரு சிற்பி வேணும். நூல்ல இருந்து சேலையை உருவாக்குறதுக்கு இந்த சுப்பு வேணும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாத சுப்பு. உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசல, நிஜமா தான் சொல்றேன். எங்களை மாதிரி சின்ன வயசுலயே ஊர் ஊரா அலைஞ்சி திரிஞ்சு அனுபவப்பட்டு
கஷ்டப்பட்டு வந்தவனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்குவமா சரியா பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்க. நீ சொன்ன சரியாதான் இருக்கு சுப்பு. அனு வா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு கிராமமா இன்னைக்கு ஏன்டா ஒரு தப்பான நூலை செலக்ட் பண்ண? வேணுனே தான் பங்கஜ். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது சுப்பு சார் போறத பார்த்தேன். நான் இங்க வந்ததுல இருந்தே நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க. போடா. அனு, இப்படிப்பட்ட நல்லவரை சுப்பு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதேடி. அப்பாவும் நல்லவர் தாமா, 2 பேருமே நல்லவங்க. அதனால சீக்கிரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தாமா ஆகணும். அப்படி ஒருவேளை புரிஞ்சுக்கலனா சொல்றி, ஒருவேளை புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதாமா. சார் வாங்க சார் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? என்னங்க சார், பார்த்தா தெரியலையா? உட்காருங்க சார். ஐயோ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. சும்மா சொல்லாதீங்க சார், அவ்வளவு பெரிய பணக்காரரு, உலகம் முழுக்க சுத்தி இருக்கீங்க, கலர் கலரா விதவிதமா குடிச்சிருப்பீங்க. சும்மா உட்காருங்க சார். உட்காருங்க. என்னெல்லாம் பண்றீங்க? உட்காருங்க சார். உங்களுக்கா இதை கூட பண்ணலாம் என்ன அர்த்தம்? உட்காருங்க சார். டேய், சாருக்கு ஒரு பெக்கு ஊத்தா. உட்காருங்க. ஹலோ மேடம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் போன் பண்ண மேடம். என்னாச்சு ரகுபதி? மேடம், இன்னையோட சுப்புவோட ஆட்டத்தை நான் காலி பண்றேன் மேடம். சூர்யா சாரையும் அணுவையும் நான் நிரந்தரமா பிரிக்கிறேன். இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா ஒண்ணும் ஒழுங்கா செய்ய மாட்டீங்களே. இல்ல மேடம், விஷயத்தை கச்சிதமா முடிச்சிட்டு நான் மறுபடியும் கூப்பிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சுப்புவே சூர்யா சாரை காரி துப்பி வெளியே அனுப்புவா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. மேடம், அது மட்டும் இல்ல மேடம், அந்த புஷ்பாவும் இவனையா நம்ம பொண்ணுக்கு பார்த்தோன்னு இந்த காலனியே குலுங்குற அளவுக்கு கத்த போறா. நிஜமாவா சொல்றீங்க? என்ன பிளான் ரகுபதி? மேடம், அதெல்லாம் இப்ப சொன்னா அதுல ஒரு பெப்பு இருக்காது. எல்லாம் முடியட்டும், அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் என் பொண்ணுக்காக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆகணும் மேடம். ஓகேவா? டேய் சூர்யா, நீ இன்னைக்கு வசமா மாட்டினடா. காலனி ஆளுகளுக்கு உசுப்பேத்தி சரக்கு வாங்கி கொடுத்துருக்க. அவனுங்களும் உன்னை சரக்கடிக்க கூப்பிட்டு இருக்காங்க. நீ நல்லா போதை ஏறி வளர ஆரம்பிக்கும் போது கால்ல விழுந்தாவது அந்த சுப்புவை நான் கூட்டிட்டு வரேன். அத்தோட உன் சாப்டர் க்ளோஸ். எல்லாம் ஜாலியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சார்? ஆம்பளைங்களுக்கு என்ன சார் சந்தோஷம்? சாப்பாடு, சரக்கு, இதை தவிர வேற என்ன சார் இருக்கு? நாள் முழுக்க கஷ்டப்படுறோம், ஒரு பெக் அடிச்சா அடடடா. சார், நீங்க நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்கல்ல, வெளிநாட்டுல எல்லாம் நிறைய சரக்கு குடிச்சிருப்பீங்கல்ல.
நம்ம ஊரு சரக்கு மாதிரி வருமா சார்? கரெக்ட் கரெக்ட். சாருக்கு இதுக்கே போதை ஏறிடுச்சு, என்ன கேட்கறன்னு தெரியாம கரெக்ட் கரெக்ட்ங்கிறீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வளர் வளர். கரெக்ட் கரெக்ட். வளர ஆரம்பிச்சிட்டா. நான் போட்ட தூண்டில சிக்கிடுச்ச மீன். இப்ப போய் அந்த சுபுவை கூட்டிட்டு வந்தா கரெக்டா இருக்கும். சுபு சார், சுபு சார், ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன். நீ சொல்ற எந்த முக்கியமான விஷயம் எனக்கு தேவையில்லை. ஐயோ சுபு சார், அங்க சூர்யா சார் அடிக்கிற கூத்த வந்து பாருங்க. ஒட்டுமொத்த காலனி அப்படியே ஷாக் ஆகி நிக்குது. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு பிளாக்கானம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கொடுமையை வந்து பாருங்க சார். நல்ல வேலை சார், நம்ம அனு தப்பிச்சிட்டா. அந்த கொடுமையை நான் என் வாயால என்னன்னு சொல்லுவேன். அப்படி என்ன பண்ணாரு சூர்யா சார்? அட உங்ககிட்ட எல்லாம் நின்னு பேச எனக்கு டைம் இல்ல புஷ்பமா. சுபு சார் நீங்க வாங்க சார். அட வந்து பாருங்க சார், வாங்க சார். சுபு வாங்க. சுபு. அந்த நிலாவை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல சார்? நல்லா பாருங்க சார், அது சூரிய மாதிரி நல்லா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு சார். யோ, அது நிலாயா? நான் தான் என் சூரியன். சூர்யா எங்க இருக்க? சோ அது கண்டிப்பா நிலாதான். மோன், அந்த நிலா அப்படியே அணு மாதிரியே இருக்குல்ல? இவ்வளவு போதையிலே கவிதையா பொழிறீங்களே சார். கவிதை அது ரொம்ப ஈஸி. இப்ப நான் ஒரு கவிதை சொல்றேன் கேளு. நான் சூரியன், நீ நிலா. அன்பே என்ன அன்பே. அன்பே அன்பே, நான் தான் உனக்கு கூகுள் பே. டேய் சும்மாறா. சார் எவ்வளவு சீரியஸா கவிதை சொல்றாரு. சார் நீங்க கவிதை எல்லாம் கூட எழுதுவீங்களா? சரக்கு அடிச்சேன்னா கவிதைலாம் தானா வரும். நான் எழுதுறதுதான் கவிதை. அனு காலனியில் பூத்த கனகாம்பரம். சூர்யா ஷேர் மார்க்கெட் சிங்கம். அனு அன்பே 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 அன்பே. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். கவிதை, என்ன கவிதை, என்ன கவிதை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாண்டா. அட வாங்க சார், வந்து பாருங்க. கையடியா நம்ம கிட்ட எப்படி வேஷம் போட்டா அந்த சூர்யா. வாங்க சார் வாங்க. அப்படி என்னையா சரக்கு அடிக்கணும்னு வெறி? அப்படி என்ன இருக்கு இந்த கருமத்துல? இதனால உங்க உடம்புக்கு எவ்வளவு கெடுதின்னு தெரியுமாயா உங்களுக்குலாம்? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இதுக்கே போனா உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யாரையா காப்பாத்துவாங்க? குடிக்காம இருந்து பாருங்க, அப்பதான் வாழ்க்கையோட உண்மையான சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல புரண்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊர் உலகம் உங்களை மதிக்குமா? இதுல என்ன வர சரக்கு அடிக்க கூப்பிடுறீங்க? சை! எத்தனை நாடு சுத்தி இருப்பேன், இந்த கன்றாவிய ஒரு தடவை கூட என் கையால தொடர்ந்து கிடையாது. என்ன இந்த சூர்யா இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நான் பார்க்கும்போது அவன் நல்ல போதையில இருந்தானே. ஏய் என்னது இது? ஐயோ சுப்பு, அவன் நடிக்கிறா. அவன் போதையில பேசுறத என் ரெண்டு காதாலையும் கேட்டு என் ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்தேன். நிறுத்தியா? தயவு செஞ்சு குடிக்காதீங்கயா. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். குடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. நாளையில இருந்து என்னோட முக்கியமான வேலை உங்களெல்லாம் குடியில இருந்து காப்பாத்துறதா. என்ன ரகுபதி எல்லாரும் இப்படி குடிக்கிறாங்க? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்றது இல்லையா? அது சரி, நீங்களே நிறைய குடிப்பீங்களாமே, அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் குடிச்சு அவங்களையும் குடிக்க வச்சு தயவு செஞ்சு நல்லா இருக்கிற இந்த காலனிய நாசமாக்கிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.
உங்களால மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க. அவங்க குடும்பங்களை சீரழிச்சிடாதீங்க. சுப்பு சார் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எவனும் துப்பிட்டு போறான். என்னங்கடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையா? அடக்கம்னு ஆட்டிங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. யோ யோ, நான் உங்ககிட்ட என்னையா சொல்ல, நீங்க என்னையா செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் நிலா, நீ சூரியன். ஐயோ, அன்பே அன்பே நாசமா போச்சு. ஐயோ, மீரா மேடம் என்ன சொல்லி சமாளிக்கலாம்? என்னாச்சு ரகுபதி, உங்க பிளான் ஓகேவா? என்னத்த ஓகே? பக்கா பிளான் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணா அந்த சூர்யா சார் என்னை ஏமாத்திட்டாரு மேடம். என்னது, ஏமாத்திட்டாரா? அப்படின்னா இந்த பிளான் ஃபிளாப்பா? அதை ஏன் கேக்குறீங்க மேடம்? நீங்க அவ்வளவு வீராப்பா பேசும்போதே நினைச்சேன் இப்படிதான் சொதப்புவீங்கன்னு. உங்களால ஒரு வேலை கூட உருப்படியே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அப்படின்னு பிளான் போட்டீங்க மேடம். சூர்யா சாரை குடிக்க வச்சு சுப்புவை கூட்டிட்டு வந்து காட்டினா. வெயிட் 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 வெயிட், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ரகுபதி? சூர்யா சார் அவரோட வாழ்க்கையில ஒரு தடவை கூட ட்ரிங்க்ஸ் தொட்டதே இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அது எனக்கு தெரியாது மேடம். இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு இதுதான் பிளான் சொல்லியிருந்தா இது ஒர்க் அவுட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிருப்பேனே. இனிமே அங்க என்ன நடந்திருக்கோன்னு நானே சொல்றேன். சுப்பு சார் வந்து பாத்துட்டு சூர்யா சாரை விட்டுட்டு உங்களை தான் திட்டிருப்பாரு. மேடம், கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துச்சு மேடம். இடியட் இடியட், அறிவு கட்ட முண்டம். இன்னொரு தடவை நீ எனக்கு போன் பண்ண, பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன், கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். வையா போன. கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குற மாதிரியா பேசுறா? அப்பப்பப்பப்பப்பா, என்ன திட்டு என்ன திட்டு. ஆமா, இந்த சூரிய உலகம் முழுக்க சுத்தியும் தண்ணியே தொட்டது இல்லையாமே. அப்போ நான் வந்து பார்க்கும்போது அவன் போதையில பேசிட்டு இருந்தானே, அது எப்படி? எல்லாம் நடிப்போ? என்ன போட்டு பாக்குறியா? கொன்னுடுவேன் ராஸ்கல். நீ தான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நடிச்சேன். நீ வந்தது, என்ன பார்த்துட்டு சந்தோஷமா போனது எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உன் தூண்டில்ல சிக்க நான் ஒன்னும் மீன் இல்லடா, திமிங்கலம். ஆனா ரகுபதி, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ சுப்பு சார் கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே நீ மெயின்டைன் பண்ணா எங்க கல்யாணத்துல உனக்கு முதல் பந்தில முதல் இடம். ஓகேவா? பாய். என்னதான் கெடுதல் பண்ணாலும் அதெல்லாம் நல்லதுலயே முடியுது. காரணமாட்டா இந்த சூர்யா நான் என்ன செஞ்சாலும் சிக்க மாட்டேங்கிறானே. கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கானே. காலனி உங்களுக்கு செட் ஆயிடுச்சா சார்? அனு, உங்க வீட்டுக்கு போனேன், அம்மா இல்ல போல. ஆமாக்கா, அம்மா இப்பதான் கடைக்கு போனாங்க. என்ன விஷயம்க்கா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எதுவும் சமைக்கல. உங்க வீட்ல ஏதாவது குழம்பு இருந்ததுன்னா வாங்கலான்னு தான் போனேன். சரி, நான் வசந்தா வீட்லயே போய் வாங்கிக்கிறேன். அக்கா ஒரு நிமிஷம். நீங்க சொல்லும் போது தான் தோணுது, வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? ஷேர் பண்ணினா? நீ ஆபீஸ்ல எப்படி சாப்பிடுவானோ சாப்பாடு கொண்டு வந்து நீ மட்டும் தனியாவே சாப்பிடுவியா? அது எப்படி சார் முடியும்? ஆபீஸ்ல என் கூட தீனா, ஸ்வப்னா எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் கொண்டு வருவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதேதான், அதையே எங்கேயும் பண்ணக்கூடாது? எஸ், இன்னைக்கே பண்றோம். நீங்க வீட்ல என்ன சமைச்சிருக்கீங்க? நான் சோறு மட்டும் தான் சார் வடிச்சிருக்கேன். ஓகே, நீங்க அதை கொண்டு வாங்க. அனு, நீயும் உங்க வீட்டுக்கு போய் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வா. அதே மாதிரி எல்லார் வீட்லயும் சொல்லிடு, எல்லாரும் கொண்டு வரட்டும். இங்க வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் ஐடியா சார். இப்பவே எல்லாரையும் கொண்டு வர சொல்லிடுறேன். எனக்கும் இப்படி எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா தான் சார் இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிச்சேன். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு?
நம்ம காலனி நம்ம வீடு மாதிரி. போங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. சார், இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு சார். வெரி குட், வைங்க. எங்க வீட்ல கறி கிரேவி, ரசம் கொண்டது வை. வாவ், பெரிய கிராண்டான விருந்தாவே ஆயிடும் போலயே.